இப்போ பிளாஸ்டிக்கை பற்றி பேசணுமா, நவீன கால எழுத்தை பற்றி பேசணுமா அப்படின்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு இதுவாக போயிடுச்சு. தெரியலண்ணா இங்கேருந்து? சரி. அதாவது நவீன கால எழுத்து அப்படிங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு. பொதுவாக வந்து கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடர்ச்சியாக படைப்புகள் வந்து படைக்கப்படுது. தமிழ் சூழல் வந்து தமிழ் சூழல்களில் படைப்பு வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் ஆகுது. அவங்க போய் முடித்தோன்னு நம்ம பேசுமா? ஒரு 100 வருஷம் ஆகுது. நம்ம தமிழ் சூழலில் வந்து படைப்புகள் தொடர்ச்சியாக படைக்கப்பட்டுக்கிட்டே இருந்து ஒரு 100 வருஷம் ஆகுது. அதாவது சமூக அக்கறை கொண்ட படைப்புகள், தேசப்பற்று கொண்ட படைப்புகள், சமூக அவலங்களை பற்றி பேசக்கூடிய படைப்புகள், பாகுபாடுகளை பற்றி பேசக்கூடிய படைப்புகள் அப்படின்னு ஆரம்பித்து, அதற்கப்புறம் தனி மனிதர்களோட பிரச்சனைகள், தனி மனிதர்களுடைய கோணல்கள், தனி மனுஷன் வந்து ஒரு மனுஷன் எப்படிலாம் நடந்துக்கிறான், அவன் ஒரு விஷயத்துக்கு எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறான், அவனுடைய செடுக்குகள் என்ன அப்படின்னு பேசப்பட்ட படைப்புகள் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது படைப்புகள் எப்படி இருக்குன்னா, தனி மனிதனுடைய அந்தரங்கத்தை பற்றி பேசக்கூடிய படைப்புகளாக உருமாறிக்கிட்டே வருது. இப்போ இன்றைய காலகட்டத்துடைய நவீன காலகட்டத்துடைய எழுத்தின் தேவை என்ன அப்படின்னா, எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்டுருச்சு. எல்லா விதமான கதைகளும் சொல்லப்பட்டுருச்சு. காதல் சம்பந்தப்பட்ட கதைகள், பிரிவு சம்பந்தப்பட்ட கதைகள், அரசியல் கதைகள், பிரிவினையை பேசும் கதைகள் அப்படின்னு எல்லா வகைமையான கதைகளும் பேசப்பட்டாலும் தொடர்ச்சியாக ஒரு கச்சா பொருளாக எழுத்துக்கு தொடர்ச்சியாக இருப்பது வந்து மனித மனம்தான். மனம் எப்படி செயல்படுது, மனித மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தான் தொடர்ச்சியாக இலக்கியம் வந்து பேசிகிட்டே இருக்குது. இலக்கியம் மட்டும் இல்லை, அறிவியல், தத்துவம், ஆன்மீகம் எல்லாமே தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது மனித மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்க தான். மனம் வந்து ஒரு 1000 காலில் ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னு வச்சுட்டா, அது 1000 காலில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 வழிகளில் போகும். அதை பின்தொடர்ந்து செல்லும் முயற்சியில் தான் இலக்கியம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு சமீபத்தில் நான் படித்த ஒரு கதையை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அசாமில் லென்டினா அப்படின்னு ஒரு லேடி, அவங்களுக்கு ஒரு 50 வயது. அவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, அவங்க ஒரு சுடுகாட்டு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. அவங்களுடைய ஆசை வந்து பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறதோ, அல்லது நிறைய நகைகளை சேர்க்கணுங்கிறதோ, நிறைய உடைகளை சேர்க்கணுங்கிறதோ அப்படி இல்லை. தன்னுடைய வீட்டில் ஒரு பூச்செடியை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அது வந்து எப்போதும் மகிழ்ச்சியை தரக்கூடிய, மலர்ச்சியை தரக்கூடிய மலர்களை வளர்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு முறை அவங்க வந்து மலர் செடிகளை வைக்கும் போதும் அது வந்து பட்டு போகிறதும், கால்நடைகளால் தின்னப்படுறதும் அப்படின்னு நாசமாக போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணம் வருது. அவங்க ஒரு சுடுகாட்டு முன்னாடி நிற்கும் போது திரும்ப அந்த நிகழ்வு நினைவுக்கு வருது. தன்னுடைய கல்லறை தன்னுடைய மரணத்துக்கு பிறகு மலர்கள் நிறைஞ்சதாக இருக்கணும். அதாவது ஒரு சரக்குன்றை மலருக்கு கீழே தான் தன்னுடைய இறுதி துயில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய இறுதி உறக்கம், தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தான் அமைதியாக உறங்க வேண்டியது ஒரு மரத்தடிக்கு கீழே, அதாவது ஒரு பூமரத்துக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க விரும்புகிறாங்க. இதற்காக இப்போது நாம் மனுஷன் வந்து எதை வேணுனாலும் நிறைவேற்றிடலாம். உயிரோடு இருக்கும்போது நம்ம நினச்சதை வாங்கிடலாம், நம்ம நினச்ச ஒரு விஷயத்தை அடைஞ்சிடலாம். ஆனால் நம்முடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய கல்லறையில் வந்து ஒரு சரக்குன்றை மரம் வைக்க வேணும் அப்படின்னு ஒருத்தரை வந்து நினைக்க முடியுமா? நினச்சா அதை வந்து உடனடியாக நிறைவேற்ற முடியாது இல்லையா? இப்போ அதுக்காக அவங்க ஒன்று செய்கிறாங்க. தன்னுடைய கேட்குதா? திடீர்னு சைலண்டான பதட்டமாகுது. சரி சார், ஓகே. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய நண்பர் ஒருவர் மூலமாக நகர சபைக்கு சொந்தமான கல்லறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை விலைக்கு வாங்குகிறாங்க. நிலத்தை அவங்க விலைக்கு வாங்கினோடனே இந்த கல்லறை காலகாலமாக வந்து மனிதர்கள் இறந்து போயிட்டே இருக்காங்க. கல்லறையோட பரப்பளவு வந்து பெரிதாகிட்டே வருது. இப்போ கல்லறையை பெரிதாக்க வேண்டிய சூழல் வந்து நகராட்சிக்கு வருது. இப்போ நகராட்சி வந்து
இந்த கல்லறைக்கு பக்கத்தில் உள்ள நிலம் யாருக்கு சொந்தமானதுன்னு பார்க்கும்போது இந்த லென்டினாங்கிற லேடிக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தெரிய வருது. நகராட்சியிலேருந்து அதிகாரிகள் வந்து அந்த லேடிக்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் அந்த நிலத்தை வாங்கியிருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம், நகர சபைக்கு நீங்கள் அதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதற்கு அந்த லேடி வந்து ஒரு விதிமுறை வைக்கிறாங்க. அதாவது இந்த நிலத்தை நான் கொடுக்கணுன்னா என்னுடைய கல்லறைக்கு பக்கத்தில் வந்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிற சரக்கொன்றை மலர்த்தை வந்து எக்காரணம் கொண்டும் வெட்டக்கூடாது. அது மலர் கொடுக்கக்கூடிய கோடை காலத்தில் அதை சுத்தம் பண்ணுறங்கிற பேரில் அந்த மரத்தை எந்த விதமான இதுவும் அப்புறப்படுத்தவும் கூடாது. அப்புறம் பளபளப்பான இது டைல்ஸ் போட்ட கட்டிடங்கள் போல் கல்லறைகளை எழுப்புவது வந்து கூடவே கூடாது அப்படிங்கிற விதிமுறைகளோட அந்த இடத்த அவங்க வந்து நகர சபைக்கு கொடுக்குறாங்க. நாட்கள் போயிட்டே இருக்குது, மரம் மெல்ல மெல்ல வளருது. ஒரு கட்டத்தில் அந்த மரம் பூக்குது அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய நண்பர் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு உடனடியாக போய் தான் இறுதியாக உறங்க போகிற அந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசை வருது. போய் பார்க்குறாங்க. நின்று பார்க்கும்போது அந்த மரம், ஒட்டுமொத்த மரம் முழுக்க பூக்களால் நிறைஞ்சிருக்கு. அதை பார்த்தோன்னா அவங்க மனம் நெகிழ்ச்சி ஆகிடுது. வீட்டுக்கு வராங்க, வந்து படுக்கிறாங்க. வந்து படுத்தோன்னா அவங்களோட உயிர் போயிடுது. இப்போ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த சரக்கொன்றை மரத்துக்கு கீழே அடக்கம் பண்ணப்பட்டு அவங்களுடைய இறுதி மரியாதைகள் வந்து நிறைவேறுது. இப்போ இந்த கதையை எழுதியவர் வந்து அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த டெம்சுலா ஆவ் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதின ஒரு கதை இது. என் தலைக்கு மேல் சரக்கொன்றை அப்படிங்கிறது அந்த கதையோட பேர். அது கதை தமிழில் எம்ஏ சுசீலா இதை மொழிபெயர்த்துருக்கிறாங்க. இந்த தலைப்பு கதையிலேயே இந்த புத்தகம் வந்து வெளிவந்திருக்கு. அப்போ ஒரு மனித மனம் தன்னுடைய கடைசி ஆசையாக எஞ்சக்கூடிய ஒன்றை, எல்லாரும் போன பிறகு பேசுனா நான் மட்டும்தான் தனியாக பேசிட்டு நிற்கணும் போல. அப்படியே மனுஷ மனம் வந்து பல வினோதமான ஆசைகளை கொண்ட ஒன்று. முன்னாடி நமக்கு வந்து காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க வெளிநாட்டுக்கு போனவங்க ஒரு 15 நாள் கழித்து ஒரு லெட்ரு வரும் அவங்கக்கிட்டேருந்து, நான் அந்த மாதிரி வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜியோட பெருக்கத்தின் காரணமாக அவங்க போய் ரீச் ஆன அடுத்த செகண்ட் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவாங்க அல்லது வீடியோ கால் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ காத்திருப்புங்கிற உணர்வுக்கு, காத்திருப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து என்ன மதிப்பு அப்படிங்கிறது தெரியாத ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் அதே காத்திருப்பை ரொம்ப நீர்த்து போக செஞ்சுருக்கிற இந்த டெக்னாலஜி காலம் வேறு ஒரு வகையான பதட்டத்தை உண்டு பண்ணுது. உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஒருத்தங்ககிட்டேருந்து லெட்ரு வரணுன்னா, வர வேண்டிய லெட்டர் வரலைன்னா நமக்கு ஒரு சின்ன ஆசுவாசம் எஞ்சி இருந்தது. சரி, வர இடத்துல வந்து போஸ்டரில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அல்லது வந்து இயற்கை சீற்றங்களால் இந்த கடிதம் வர்றதுக்கு தாமதமாகுது அப்படின்னு நம்மை நாமே தேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருந்தது, ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுங்களேன், அது கிரே டிக்காக இருக்குதா ப்ளூ டிக்காக இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு அதுக்கான வித்தியாசம். கிரே டிக்கா, அதாவது கிரே டிக்கா இருந்தும் அவங்கக்கிட்டேருந்து நமக்கு ரிப்ளை வரல, ப்ளூ டிக்கா இருந்து நம்ம அவங்ககிட்டேருந்து ரிப்ளை வரலன்னா ஏன் ரிப்ளை வரல? எல்லா சாத்தியங்களும் இருக்கக்கூடிய, உடனடியாக ஃபோனை எடுத்து பேசிடக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த அவங்க அந்த தவிப்பு இருக்கு இல்லையா, மனித மனம் அடையக்கூடிய தவிப்பு இருக்கு இல்லையா, இந்த தவிப்புகளை தத்தளிப்புகளை பற்றி எழுத வேண்டியது தான் இந்த காலகட்டத்தில் வந்து எழுத்தோட தேவையாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு இளம் கவிஞர் இப்போ சமீபத்தில் எழுதிட்டு இருக்காரு, விஜய்குமார் அப்படின்ட்டு ஒரு கவிஞர். அவர் வந்து சமீபத்தில் ஒரு கவிதை எழுதியிருந்தார். சோக ஈமோஜிக்கும் சிரிக்கும் ஈமோஜிக்கும் ஒரு ஸ்க்ரோல் தூரம்தான், பிரியமே சிந்திய கண்ணீரை துடைத்த விரலோடு எனக்காக ஒரு புன்னகையை அனுப்பிவிடு அப்படிங்கிறது. இதுதான் இன்றைய நவீன கால மனநிலையை சொல்லக்கூடிய ஒரு கவிதை இது. இதுபோல் இன்றைய நவீன மனம் செயல்படக்கூடிய விதங்களை தொடர்ச்சியாக படைப்புகளில்
எழுதணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இன்றைய தலைமுறை எழுத்தாளர்கள் எல்லாருமே ஈடுபட்டிருக்கிறோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.